மட்டுமல்ல, இப்ப இந்த வாய்க்கா சரி பண்ணிருக்கிறோம். இந்த வாய்க்கா அணப்பாளையத்துல பிரியுது. அணப்பாளத்தை பிரிஞ்சு எங்க ஊர் வழியத்தான் வருது. இதுக்கு மாண்புமிகு முதலமைச்சரிடத்துல சொல்லி நம்முடைய குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக மேலிருந்து சுத்தம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு தண்ணி திறந்தோடனே தண்ணி வருது. அது மாண்புமிகு முதலமைச்சருடைய குடிமராமத்து திட்டம் என்பது அவருடைய கனவு திட்டம். கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை குளங்கள் ஏரிகளை தூர்வாருவதற்கு 7 கோடி ரூபாய் நிதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர் ஒதுக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு 5-6 கோடி ஆயிரம் நினைக்கிறேன் வந்துருமல்லமா. அதுக்கு எந்த குளம் இருந்தாலும் அதை எல்லாமே தூர்வார சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர். அந்த வகையில நம்முடைய மாண்புமிகு இதை புரட்சி தலைவர் அம்மானுடைய அரசு மக்களுக்கான அரசு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது கூட மனுக்களை பெற வேண்டும், மனுக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருப்பது என்பதை எல்லாம் நாங்கள் அதில் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த முறை நிச்சயமாக முதியோர் உதவித்தொகையும் விதவைகள் உதவித்தொகையும் கொடுக்கப்பட்ட அத்தனை மனுக்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 லட்சம் பேருக்கு தமிழகத்தில் முதியோர் உதவித்தொகையும் விதவைகள் உதவித்தொகையும் வழங்குவதற்கு ஆணையிட்டு இருக்கிறார். அதை நம்முடைய மாவட்டத்திற்கு இன்னும் அதிகமாக வேண்டும், நமக்கு கொடுக்கக்கூடியதை விட அதிகம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த முறை தகுதியான அத்தனை பேருக்கும் அந்த உதவித்தொகை வழங்கப்படும். அதே போல பட்டா மாறுதல், ரேஷன் கார்டு, நம்ம முதியோர் உதவி, அரசு மருத்துவ விரிவான முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்ற எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு அப்படியே ஒரு நிமிஷம்